விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி வழங்கும் விஜய் ஆண்டனி இயக்கி நடிக்கும் பிச்சைக்காரன் 2 இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் ஆக்டர் ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யா இப்ப ரீசெண்டா ஆல்கஹாலுக்கு அடிமையாகிட்டாங்க. இதன் காரணமா தான் படங்கள்ல நடிக்கிறதுமே குறைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பதிலடிதான் இப்ப ஆக்டர் ஸ்ரீதிவ்யாவை கொடுத்திருக்காங்க. வருத்தப்படாத வாலிப சங்க படம் மூலமா அறிமுகமாகி ஜீவா, காக்கி சட்டை, ஈட்டி, வெள்ளக்காரதுரை அண்ட் மருது இந்த மாதிரி பல்வேறு பிலிம்ஸ்ல நடிச்சவங்க தான் ஆக்டர் ஸ்ரீதிவ்யா. லாஸ்டா அவங்கள ஜீவா கூட சேர்ந்து சங்கிலி புங்கிலி கதவு துற இந்த படத்துல மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா படங்கள்ல நடிக்கிறத லைட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட மேபி பர்சனல் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா மலையாளத்துல ஜனகணமன அப்படிங்கிற படத்திலுமே ஒரு சின்ன ரோல் நடிச்சிருந்தாங்க. சோ அவங்க கண்டினியூஸா படங்களை நடிக்காததுனால சில ரூமர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்ரீதிவ்யா மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்னும் இதன் காரணமா தான் எந்த படத்திலயுமே கமிட் ஆகாம அவங்களுடைய கெரியர்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லா படத்துடைய வாய்ப்பையுமே அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு ஃபேக்கான விஷயங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இப்ப ரீசெண்டா அவங்க ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல ஹைதராபாத்ல இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களே, ஏன் இவ்வளவு நாள் நீங்க வரல, இதனால நீங்க படம் நடிக்கல அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஸ்ரீதிவ்யா ஷேர் பண்ண இந்த போஸ்டுக்கு ஒருத்தவங்க, நேத்திக்கு தான் நீங்க என் மைண்ட்ல வந்தீங்க, அதுக்குள்ள இன்னைக்கு நீங்க போஸ்ட் ஷேர் பண்ணிட்டீங்க, உங்களை மறுபடியுமே பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து நீங்க படங்களை நடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு ஸ்ரீதிவ்யாவும் ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க மறுபடியுமே போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிடாதீங்க, பிற்காலத்துல அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க கேட்ட ரூமர்ஸ் இந்த கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம செம்மையா சிரிக்கிற ஒரு எமோஜி தான் ஸ்ரீதிவ்யாவே ஷேர் பண்ணிருக்காங்க. என்னடா அது, எனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை தான் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரீதிவ்யா ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதன் மூலியமா எல்லாருமே ஸ்ரீதிவ்யா மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னு ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இது தொடர்ந்து இன்னொருத்தருமே செலத்துக்கு இப்பதான் பாஸ்வேர்டு தெரிஞ்சது போல, அதனாலதான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மறுபடியுமே திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபன்னியான கமெண்ட் தெரிவிக்கவே அதுக்குமே ஸ்ரீதிவ்யா சிரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்களா, இப்பதான் நீங்க ரிலீஸ் ஆனீங்களா அப்படின்ற கேள்விக்கும் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஃபன்னியா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இதன் மூலியமா கண்டிப்பா அவங்க இப்ப மறுபடியுமே தமிழ் பிலிம்ஸ்ல கமிட் ஆகிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம விக்ரம் பிரபுவோட சேர்ந்து ரைட் அப்படிங்கிற படத்திலயுமே அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ ஸ்ரீதிவ்யாவுடைய இந்த கம்பேக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அவங்க நிறைய பிலிம்ஸ்ல கமிட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி வழங்கும் விஜய் ஆண்டனி இயக்கி நடிக்கும் பிச்சைக்காரன் 2 இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.